பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. நான் சாப்பிடல இன்னும், இனிமேல் தான் சாப்பிடணும். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு சாப்பிட ஒரு 11:30 மணி ஆகும். என்ன பண்ற? உங்க நேம் என்ன? நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் தான் இருக்கோம். என் நேம் சௌமியா. எங்கள் ஊர் வந்து மயிலாடுதுறை மாவட்டம், சீர்காழி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா? ஏன் சிஸ்டர் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க? என்ன ஆச்சு சிஸ்டர்? நான் அண்ணன் வீடியோ சூப்பர். சூப்பரா? அவங்க என்னை விட பயங்கரமாக வீடியோஸ் போடுவாங்க சிஸ்டர். போலீஸா? யார், நீங்களா? சூப்பர் சிவராஜ், சூப்பர் சூப்பர் சூப்பர். சிவராஜ் பிஸியான வேலையாச்சே. இந்த இருமல் வேற, வரட்டு இருமல் வந்துக்கிட்டு பிள்ளைய பாடா படுத்துது. அண்ணன் போலீஸா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். தெரியாத உங்களுக்கு? சிவானா சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? நீங்கள் என்ன டொமேட்டோ ரைஸா? சாரி, தெரியாமல் கேட்டு விட்டேன். எங்கே யாரையும் காணும், எல்லாரும் காணா போயிட்டாங்க. இருந்தவங்களும் கூட்டிட்டாங்களே. என்னக்கிட்ட சொல்லலை நீங்கள்? அப்படியா? சொல்லலையா? ஒருவேளை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் லைவில் வரலையோ? சாரி சிஸ்டர், மன்னித்து கொள்ளவும். சரி சரி, தூங்கு தூங்கு. இந்த அலாங்பாய் எங்கே போனாங்கன்னே தெரியல. வியூ மெசேஜ் மாதிரி வருது சிஸ்டர். நான் போயிட்டு ஷோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அதில் என்ன மெசேஜ் வருதுன்னா, என்ன ஷோ ஆகுதா, அனதர் மானிட்டர் ஜஸ்ட் ஹேண்டில் திஸ்ன்னு வருது. அப்படின்னா என்னன்னே எனக்கு புரியலை. ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா? உங்கள் சிஸ்டர் உங்களோட ஸ்கூல் நான் சாப்பிட்டேன், நீங்கள் பாப்பாவை பாருங்க. ஓகே பாய். ஓகே சிவா, நான் ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. பாப்பா தூங்குறாங்க. அவங்கள கீழே படுக்க போடுற வரைக்கும் இப்படியே தான் உட்காந்துருக்கணும். கீழே படுக்க போட்டால் அழுவாங்க. அதனால் கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு வேலை செய்யணும். ஓகே, நான் தேங்க்யூ. லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். சிஸ்டர் என்ன சொல்கிறீங்க? ரவி சிஸ்டர், காயத்ரி என்ன சொல்கிறீங்கன்னு புரியலையே எனக்கு. சிஸ்டர் உங்களோட ஸ்கூல் படிக்கிறாங்களா? புரியலையே. பேபி எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க? அவங்களா? ஜென்ஜோசப். அம்மாடியே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தை உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் நறுக்கு நறுக்குன்னு ஊசி போடுறேன் இரு. சரி சரி சரி. பேபி எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? ஜென்ஜோஃபோஸ் ஸ்கூல். இது பக்கத்துல இருக்கு சிஸ்டர். எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 நிமிஷம் நடந்து போகணும். அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுனால பக்கத்துலயே இருக்கு அப்படிங்கிறதுனால சேர்த்து விட்டாச்சு. சீர்காழிலாம் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், கூட்டிட்டு போறதுக்குலாம் ஆள் இல்லைல்ல. அதனால. என்ன பாப்பா இருமிட்டே இருக்கா?